Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. Tinder, Bumble, கிரைண்டர் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டோம்னா இது தெரியாதவங்க யாரும் மோஸ்டா இருக்க மாட்டீங்க. அப்படி தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு அதிகமா பசங்க யூஸ் பண்றதுக்கான டேட்டிங் ஆப்பா இருந்துட்டு இருக்குது. ஓகேவா? மோஸ்ட் இந்த காலேஜஸ்ல ஐடி கம்பெனிஸ்ல நீங்க எங்க போய் பாத்தீங்கன்னா டேட்டிங் அப்படின்னு சொன்னா இந்த ஆப்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல எல்லாம் இன்னைக்கான நடந்துட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சீட்டிங், ஃபோர்ஜரி, ட்ரக்ஸ், கிட்னாப்பிங், ஹனி டிராப்பிங். மதன், அப்போ இதெல்லாம் வாட்ஸ்அப்ல டெலிகிராம்ல எல்லாம் நடக்கலையான்னு கேட்டீங்கன்னா நடக்குது. ஆனா இப்போ இத பத்தி ஒரு ஃபோக்கஸ் நம்ம ஊர்ல அதிகமா கிரியேட் ஆயிருக்குது. காரணம் சென்னையோட சிட்டி கமிஷனர் அருண் அவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதி போட்டிருக்காங்க. இதுல இந்த ஒரு சில ஆப் வந்து சென்னையில நடக்கக்கூடிய 10 போதைப் பொருள் கேஸ் இருக்குன்னா 5 போதைப் பொருள் கேஸ் இதுல இருந்து தான் இருக்குது. இது போக இதுல நிறைய பேர் மாட்டிக்கிட்டு லட்சக்கணக்கான ரூபாயை தங்கத்தெல்லாம் இழந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், இதை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு ஒரு லெட்டரே போட்டிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட டீடைல்டா இந்த டிண்டர், பம்பிள், கிரைண்டர், ஹேப்பன், வாட் எவர் இட் இஸ் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டோம்னா அதுல என்னென்ன பிரச்சனை இருக்குதுங்கிறத நான் உங்ககிட்ட டீடைல்டா சொல்ல போறேன். அண்ட் இதை யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு நான் யாருமே கிடையாது. பட் என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறத உங்ககிட்ட எடுத்து சொல்றேன். யூஸ் பண்ணீங்கன்னா காஷியஸா யூஸ் பண்ணுங்கிறதா நான் மெயினா சொல்ல வரேன். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்ன நடந்துட்டு இருக்குது சென்னையில மட்டும் இல்லங்க, இந்தியா ஃபுல்லா மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா இத வச்சு நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. அண்ட் ஏமாற்றப்படுறது பசங்க மட்டும் கிடையாது, ஏமாற்றப்படுறது பொண்ணுங்களும் தான். எப்படிங்கறத உங்ககிட்ட நான் டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு அக்ராஸ் ஜெனரேஷன்ஸ் என்ன நடந்துட்டு இருக்குது, அக்ராஸ் சிட்டிஸ், ஸ்டேட்ஸ், வேர்ல்டு ஃபுல்லா என்ன நடந்துட்டு இருக்குது, அது உங்களுக்கு ரெலவெண்டா இருக்கும். அதெல்லாத்தையும் உங்ககிட்ட 10 நிமிஷத்துல வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் என்ன பேசினாலும் யூடியூபோட அல்கோரிதம் உங்ககிட்ட கரெக்டா கண்டென்ட் வந்து சேர்க்கும். இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. இப்போ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் இருக்குல்ல, அதுல மெயினா வந்து இப்போ ஃபோக்கஸ்ல சென்னையில வந்து ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரைண்டர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஆப். இந்த ஆப் வந்து ஒரு எல்ஜிபிடி கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கான ஒரு பர்டிகுலர் ஆப் தான். ஸோ அந்த கம்யூனிட்டி வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அதிகமா ஸ்டிக்மாடைஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. யாருமே வந்து ஒரு அவ்வளோ ஈஸியா எனக்கு எல்ஜிபிடின்னு சொல்லிட்டு வெளியே நிம்மதியா இருக்க முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட உடனே வந்து கலாய்க்கிறதுல இருந்து 1008 பிரச்சனைக்குள்ள தான் அந்த கம்யூனிட்டியா இருக்காங்க. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஆப் பிரைவசியா இருக்கிறப்போ இப்போ கமிஷனர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆனா சென்னையில நடக்கக்கூடிய 10 போதைப் பொருள் கேஸ் நாங்க பிடிச்சோம்னா அதுல 5 வந்து இந்த ஆப் மூலியமா தான் இருக்குது அப்படிங்கிறாரு. வெல், இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் மூலியமா என்ன பிரச்சனைன்னு மட்டும் கிடையாது, அட் த சேம் டைம் டிண்டர், பம்பிள் அண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குல்ல, அதுலயும் எப்படி ஏமாற்றப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் நான் இங்கே வர ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா இதுதான் இன்னைக்கு ஃபோக்கஸ்ல இருக்குது. இப்போ சென்னையில நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பசங்க வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணணும்னா, ஒரு போதைப் பொருள் ப்ரொக்யூர் பண்ணணும்னா, போதைன்னு சொல்றப்ப நான் கஞ்சாவை பத்தி பேசல, நான் பேசுறது மெத்தேன் அந்த மாதிரி வந்து போதை. ஓகேவா? பிரேக்கிங் பேட்ல வர லெவல் ஸ்டஃப் வந்து சென்னையிலேயே ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதன் மூலியமா ஆக்சஸ் பண்றாங்கன்னு இங்க கமிஷனர் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சென்னை போலீஸ் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிரைண்டர் அப்படிங்கிற ஆப் மூலியமா அவங்க ஆக்சஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கான ஒரு பர்டிகுலர் ஆப். இந்த ஆப்புக்கும் மத்த ஆப்புக்கும் இருக்கிற ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஏரியால நான் நிக்கிறேன்னா இங்க இருந்து 100 மீட்டர்ஸ்ல யார் இருக்காங்க, இங்க இருந்து 200 மீட்டர்ஸ்ல யார் இருக்காங்கன்னு லொகேஷன் பேஸ்டா வந்து ஈஸியா கனெக்ட் ஆயிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் லொகேஷன் பேஸ்டா ஈஸியா கனெக்ட் ஆயிட முடியும். கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பெருசா இந்த ரெக்வெஸ்ட் கொடுக்கிறது, அக்செப்ட் பண்றது அந்த வேலை எல்லாம் இமிடியேட்டா சாட் பண்ணவும் முடியும்ங்கறாங்க. அப்படி சாட் பண்றப்போ டைரக்டா போதைப் பொருள்ங்கிற பேரை பத்தி பேசாம வெறுமனே வந்து இந்த ஒரு ஐஸ் அப்படிங்கிற ஒரு லோகோ, ஒரு இமோஜி அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அப்போ இட் மீன்ஸ் மெத்தேன் என்கிட்ட இருக்குது. ஓகே, எவ்வளவு விலைய பேசிட்டு எந்த லொகேஷன் டிராப் பண்ணு அப்படின்னா ஒரு பைக் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி அவனாவது ஒருத்தன் வந்து டெலிவர் பண்ணி போதைப் பொருளை டெலிவர் பண்ணிட்டு போற மாதிரி கூட கேசஸ் சென்னையில நடக்குது. அண்ட் அது மட்டும் கிடையாது, இன்னொரு ஒரு இன்ஸ்டன்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பையன் வந்து கிரைண்டர்ல யாரோ ஒருத்தங்க கிட்ட பேசி நம்பி அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். பட் போன இடத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு பையன் அங்க இல்ல, அந்த இடத்துல வந்து இன்னொரு 5 பசங்க ஒண்ணா இருந்திருக்காங்க. அவனை வந்து எல்லாரும் வரிசையா அடிச்சு போட்டு அவனை வந்து வீடியோ போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் கையில இருக்கிற பிரேஸ்லெட், அவன் கிட்ட இருக்கிற போனு, அப்புறம் அவன் கையில இருந்த கேஷ் எல்லாத்தையும் புடிங்கிட்டு அவன் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஃபைனலி அவன் வந்து இந்த போலீஸ் கிட்ட வந்து சொல்றப்ப யார் இது பின்னாடி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கடைசியில 3 வருஷமா இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் மூலியமா ஒரு பெரிய கேங்கே இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இது ஒரு இன்சிடென்ட்ஸ். ஓகேவா? இந்த ஒரு ஆப்ல இருக்கிற இன்சிடென்ட்ஸ். அடுத்து நான் வந்து இங்க வர ஆரம்பிக்கிறேன், பம்பிள்க்கு வர ஆரம்பிக்கிறேன். சோ ஜெனரலா பம்பிள் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ்க்குள்ள கொஞ்சம் சேஃபர்னு நினைப்பாங்க. ஆனா பம்பிள்ல 700 பெண்கள், ஓகேவா, 1-2 பேர் இல்ல, 700 பொண்ணுங்களை வந்து ஒருத்தன் வந்து டெல்லியில ஏமாத்தி இருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு யூஎஸ் மாடலோட போட்டோவை வந்து அவன் டவுன்லோட் பண்ணி வச்சிடுறான். ஓகேவா? யூஎஸ் மாடலோட போட்டோவை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மொத்த ப்ரொஃபைல் அவன் இன்ஸ்டாகிராம்ல எவனோ ஒருத்த அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு 1000 பேர் ஃபாலோ
பண்ணக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருப்பான்ல, அவனை யாருன்னு இங்க யாருக்கும் தெரியாது. நான் அவனோட போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறம் பிரேசில்ல இருப்பாங்கல்ல, அவங்க கொஞ்சம் பார்க்கறதுக்கு இந்தியன் மாதிரியே இருப்பாங்க. சோ அப்ப பிரேசில், மெக்சிகோ இங்க இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸோட போட்டோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு பம்பிள்ல வந்து ஒரு ஃபேக் ப்ரொஃபைலை கிரியேட் பண்றது. ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதுக்கு ஒரு அமெரிக்கன் நம்பரோ பிரேசில் நம்பரோ இன்னைக்கு அதையுமே நீங்க வந்து ஈஸியா இன்டர்நெட்ல ஃப்ரீயாவே உருவாக்க முடியும். சோ அந்த மாதிரி ஒரு ஃபேக் நம்பர் கொடுத்து ஃபேக் ப்ரொஃபைல் உண்மையிலே ஒரு அமெரிக்கன் வந்து டெல்லியில இருக்கிற மாதிரி, ஒரு பிரேசிலியன் வந்து டெல்லியில இருக்கிற மாதிரி, ஒரு பிரேசிலியன் மாடல் ஒரு பையன், ஓகேவா, ஒரு அமெரிக்கன் மாடல் ஒரு பையன் டெல்லியில இருக்கிற மாதிரியோ ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகுறது, பொண்ணுங்களோட மேட்ச் ஆகுறது. அப்போ அந்த பொண்ணுங்க கிட்ட வந்து பேசி அப்புறம் வந்து அவங்களோட போட்டோஸ், அந்த பொண்ணுங்களோட போட்டோஸ் எல்லாம் வாங்கி வச்சிடறான். வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க கிட்டே இந்த போட்டோ எல்லாம் வெளியே போக கூடாதுன்னா எனக்கு 500 ரூபாய் தா, எனக்கு 1000 ரூபாய் தா. தட் அந்த பொண்ணுங்க வந்து ஈஸியா அஃபோர்ட் பண்ணுவாங்க. அந்த காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க வந்து பெருசா அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கேட்காம திருடாம அவங்க கையில இருந்து இமிடியேட்டா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய 500 1000 இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி காசு அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி 1-2 பேர் கிட்ட இல்ல, 700 பெண்ணுங்க 700 விமன் கிட்ட வந்து இப்படி அவன் ஏமாத்திருக்கான். இது பம்பிள்ல நடந்திருக்கிறது. இது ஒரு கேஸ். அர்ச்சித் குப்தாங்கிற ஒருத்தன், அவனே வந்து ஓபனா போட்டிருக்கான், அதனால அவன் பேர் சொல்றேன். அவன் என்ன சொல்றானா, நான் வந்து ஒரு பொண்ணோட மேட்ச் ஆனேன், அந்த பொண்ணு சூப்பரா என்கிட்ட பேசினா, என்கிட்ட ரொம்ப லவ் பண்ற மாதிரியே பேசினா, நான் அவளை வந்து டேட் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து ஒரு பார் போலாம் அப்படின்னு எங்கேயோ கேட்டப்போ அவளே வந்து ஒரு பார் சஜஸ்ட் பண்ணா. சரி அங்க போலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா போன இடமே வந்து கொஞ்சம் ஷேடியா தான் இருந்துச்சு. ரொம்ப இருட்டா, யாருமே இல்லாம அந்த மாதிரி ஒரு பப், ஒரு சாட்டர்டே வீக்கெண்ட் கூட பெருசா கூட்டமே இல்லாத ஒரு பப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பப்பா தான் இருந்துச்சு. அவ வந்து மொத்தமே வந்து ஒரு 2 ட்ரிங்க் ஏதாவது குடிச்சிருப்பா. அந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு கடைசியில பில்ல பாத்தீங்கன்னா 15000 ரூபாய் வந்துச்சு. என்னடா இது 15000 ரூபாய் வருது, எந்த கடையில வந்து போய் குடிச்சாலும் எப்படி 15000 ரூபாய் 2 கிளாஸுக்கு வரும் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா கடைசியில அந்த பொண்ணும் அந்த பப்புக்காரனும் ஒரு டீலிங்ல இருக்காங்க. இந்த பொண்ணோட வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேரோட பேசி அவங்கள பப்புக்கு கூப்பிட்டு வர்றது. பப்புல அவங்க குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்குக்கு 2 ட்ரிங்க்குக்கு அவங்க 15000 ரூபாய் பில். அண்ட் சில இடத்துல பில் எல்லாம் பாத்தீங்கன்னா 70000 ரூபாய், 1,00,000 ரூபாய் இந்த மாதிரி எல்லாம் பில்ல போட்டு விட்டுறது. அப்புறம் இந்த பில்ல வந்து நீ பே பண்ணு அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி வந்து அந்த பப்புக்கும் இந்த பொண்ணுங்களுக்கும் டீலிங் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பசங்க நிறைய ஏமாந்த கதை பம்பிள்லயே இருக்குது. ஓகேவா, அடுத்து நான் டிண்டருக்கு வரேன். டிண்டர்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது டிண்டர் பிரச்சனை வந்து இந்தியால கேசஸ் மட்டும் இல்ல, எக்ஸாம்பிள் கேசஸே வந்து ரஷ்யால, ஹங்கேரியில, ஜெனீவால, ஜெர்மனிலன்னு சொல்லி போயிட்டு இருக்க முடியுது. அங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் அதே தான். பொண்ணுங்க வந்து ஃபேக் கிடையாது, ஓகே, ஒரிஜினலா பொண்ணு, இங்க ஒரிஜினலா பையன். மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் அந்த பையனோட வந்து இன்டிமேட்டா இருக்கிற போட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க எடுத்துக்கிட்டு நான் இதை வந்து வெளியில போட்டுருவேன், இல்லைன்னா நீ எனக்கு காசு தா அப்படின்னு சொல்றது. இல்ல அந்த பையனே வந்து இந்த மாதிரி அவங்களே ஒரு பப்பை செட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கே ஒரு பார் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அங்க வந்து இந்த பசங்களை கூப்பிட்டு போயிடுறது. அங்க வந்து அவங்க க்ளோஸா நல்லா குடிச்சுக்கிட்டே வந்து ஒன்னா க்ளோஸா இருக்கிற மாதிரி அவங்களும் ஆர்கானிக்கா எல்லாம் நடக்குதுன்னு நம்பிட்டு இருப்பாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல ஹிடன் கேமரா அந்த மாதிரி ஏதாவது வச்சு எடுத்துட்டு இப்போ நீ இதை வந்து இதுக்கெல்லாம் வந்து நீ எனக்கு பே பண்ணலனா, நீ எனக்கு வந்து 1,00,000 ரூபாய் கொடுக்கலனா, 2,00,000 ரூபாய் கொடுக்கலனா இது எல்லாத்தையும் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சிருவேன் அப்படி இப்படின்னு பிளாக்மெயில் பண்ணி அவங்க கிட்ட இருந்து காசு வாங்குறதுன்னு சொல்லிட்டு அக்ராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். இதை ஏன் நான் டீடைல்டா சொல்றேன்னா, இப்போ சென்னையில கிரைண்டர்னு சொன்னோம்னா ஒரு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு அவ்வளோ ஈஸியா வந்து நம்ம ஊர்ல அக்செப்ட் பண்ணாத ஒரு கம்யூனிட்டியில இருக்கிறவங்கள ரொம்ப டார்கெட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட், இட் இஸ் ஹேப்பனிங் அக்ராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேவா, அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு மதன் என்ன நீ 2025ல வந்து நீ பம்பிள், டிண்டர் அப்புறம் கிரைண்டர்லாம் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றியானா அது உங்களோட இஷ்டம். ஓகேவா, நீங்க என்ன சட்டை போடணும்னு நான் வந்து சொல்ல முடியாது, நீங்க வந்து பெட்ரூம்குள்ள என்ன பண்ணணும்ங்கறத நான் வந்து சொல்ல முடியாது. அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட சுதந்திரமா நம்ம கான்ஸ்டிடியூஷன் உங்ககிட்ட கொடுக்கிற விஷயம். அதை வந்து நான் உங்ககிட்ட கேட்கல. பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னைக்கு இந்த ஆப்பை பத்தி பேசுறோம்ல, இதே தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம Facebook, Instagram பத்தியே பேசிட்டு இருந்தோம். நல்லா யோசிச்சு பாருங்க. there was a time Facebookல ஒரு பொண்ணு டிபி வச்சிட்டாலோ இல்ல Instagramல ஒரு பொண்ணு டிபி வச்சிட்டாலோ அந்த போட்டோவை எடுத்து மார்ஃப் பண்ணி அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி காசு புடுங்கின கும்பல் இருந்துச்சு. அப்புறம் அந்த போட்டோவை வந்து காலேஜ்ல படிக்கிற ஏதாவது ஒரு பொண்ணையே வந்து ஏதாவது வந்து ஒரு நிர்வாணமான ஒரு போட்டோல ஸ்வாப் பண்ணி ஃபேஸை ஸ்வாப் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருந்துச்சு. என்னெல்லாமோ இன்டர்நெட்ல வந்து வந்த புதுசுல அது எடுத்த உடனே கையில் எடுக்கிறது வந்து ஒருத்தன் கெட்டவன் தான் எடுக்கிறான், அதை எடுத்து எதையாவது ஒரு மிஸ்யூஸ் பண்றான். பட் இன்னைக்கு அப்படி ஒரு ப்ரொஃபைல் வந்துச்சுன்னா சி இதுவா அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு போற அளவுக்கு நம்ம மெச்சூர் ஆயிட்டோம். ஸோ இன் ஃபியூச்சர் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து நம்ம கிட்ட பிரியா ஸ்வீட்டி வந்து ஹாய் சொன்னா நம்மளுக்கே பை டிஃபால்ட் டவுட் இருக்கும். ஓகே இது எவன் பண்ணிருக்கான் பின்னாடியில இருந்து யோசிக்க தோணுது இல்ல. ஸோ இந்த சென்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஆப்ஸ்லயும் வரணுங்கிறதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் என்னோட ஒரே தாழ்மையான ரெக்வெஸ்ட். ஏன்னா இதுல மோஸ்டா பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா காலேஜ் பசங்களா இருக்காங்க. ஒரு சின்ன பசங்க 19 வயசு பசங்க, 20 வயசு பசங்க, இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம அவன் கிட்டயோ போய் மாட்டிக்கிட்டு அவன் காசை புடுங்கிறது. கடைசியில அவன் பண்றது எவ்வளோ கீழ்த்தனமான ஒரு விஷயமா இருந்தா ஒருத்தன் வந்து நம்பி வரான், அவனை வச்சு நீ வந்து காசு புடுங்குற, அவனை வச்சு பிளாக்மெயில் பண்ற, நீ ஒரு கேவலமான ஜென்மன் இருந்துட்டு போ. ஆனா இந்த இடத்துல அவனை மாறு அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. சொசைட்டில இந்த மாதிரி 1000 நாய்ங்க சுத்திட்டு இருக்கும், ஓநாய்ங்க சுத்திட்டு இருக்கும். பட் அந்த இடத்துல பத்திரமா இருந்துக்க வேண்டியது நம்மளோட வேலை. ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது, நெக்ஸ்ட் டைம் when you're on in all these apps always
have 100% doubt on anything and everything you talk, ஓகேவா? 100% doubt, 1% 2% எல்லாம் சொல்லல. அந்த pinch of salt ஓடயே பேசுங்க. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க ஹனி ட்ராப் பண்றாங்க, இல்ல வந்து சீட்டிங் பண்றாங்க, ஃபோர்ஜரி பண்றாங்க, போன இடத்துல இது இல்ல நீ ரிலீஸ் பண்ணுவ அப்படின்லாம் பிளாக்மெயில் பண்றாங்கன்னா, ஏய் நீ பண்றத பண்ணிட்டு போடான்னு சொல்லி புடிங்கி அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு வந்துருங்க. ஏன் நான் அவ்வளோ ஹார்ஷா அதை சொல்றேன்னா, அதை வச்சு பிளாக்மெயில் பண்றவனுக்கு நம்ம பயந்து போறதுக்கு ஒர்த்தே கிடையாது. அந்த நாயங்கள்லாம் அவன் என்ன வேணாலும் பண்றான்னு பண்ணி போடுவாங்க. என்ன பண்ணிடுவான் மிஞ்சி போனா 4 பேர்கிட்ட காமிப்பானா காமிச்சுக்கோ, அப்புறம் என்ன இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? எவனுமே பண்ணாததே எல்லாம் பண்ணிட்டாங்க, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி போய்வாங்க. அண்ட் அப்பா அம்மா யாராவது உங்களோட பசங்க இந்த மாதிரி எதுலையாவது மாட்டிக்கிட்டாங்கன்னு உங்ககிட்ட வந்து ஓப்பன் அப் பண்றாங்களோ இல்லை உங்களுக்கு தெரிய வருதோ, தயவு செஞ்சு அதை சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கிறதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. இது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துப்பாங்க, 3 நாள் பேசுவாங்க, 4 நாள் தாண்டி போயிடுவாங்கன்னு ஊருக்கே தெரியும். ஆனா அப்பா அம்மா வந்து அது ரொம்ப பேடா எடுத்துருவாங்களோ, ரிலேட்டிவ்ஸ் எப்படி எடுத்துருவாங்க, இதுதான் பசங்களோட மேஜர் கன்சர்னா இருக்கும். உலகம் மாறிட்டு இருக்குது. இந்த மாறிட்டு இருக்கக்கூடிய நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டு இருக்கக்கூடிய உலகத்துக்கு நடுவில் தான் இங்க பசங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. உலகத்துல எவனுக்குமே இல்லாத டிஸ்ட்ராக்ஷனுக்கு நடுவில் இந்த பசங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல பேரண்ட்ஸ் பி as much supportive as you can, friends be as much supportive as you can. இன்னைக்கு ஒரு பையனுக்கு நடக்கிறது நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம். இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் 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 யாரையுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கவங்கள அதை வச்சு புள்ளி பண்ணாதீங்க. அட் த சேம் டைம் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிங்க. நீங்கள் இந்த பிரச்சனையில் இது வரைக்கும் மாட்டாமல் இருந்தீங்கன்னா இனிமே மாட்டாமல் இருக்கிறதுக்கு நான் இப்போ சொன்னது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு யார்கிட்டனாலும் பேசுங்க. எனக்கு பிரச்சனையாக வேணாம்னு நினச்சிங்கன்னா இதில் இல்லாமலே இருக்கிறதும் பெட்டர் தான். அது அவங்களோட பர்சனல் சாய்ஸஸ். நான் அதுக்குள்ளே வரல. பட் இந்த வீடியோ நான் மேக் பண்ணதுக்கான முக்கியமான காரணம், இது எதுவுமே தெரியாமல் ஒரு ஜென்ரேஷன் இன்னும் ஜாயின் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் ஜாயின் பண்ணிட்டு இருக்கான், ஒரு நாள் பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு இருக்கிறது உண்மையான பர்சனான்னு கூட தெரியாது. பையன் பொண்ணுன்னு பாகுபாடு பார்க்காம ஒரு பையன், ஒரு 23 வயசு பையன் 700 பொண்ணுங்களை டெல்லிங்கிற ஒரு ஊர்ல ஏமாத்தி ஒவ்வொரு பொண்ணுகிட்ட இருந்து 500 1000 வாங்க முடியுங்கிற ஒரு கண்ட்ரில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது சென்னையிலயும் நடந்துட்டு இருக்குது, டெல்லியிலயும் நடந்துட்டு இருக்குது. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல்ங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஆப்ஸ்ல எல்லாம் இருக்காங்க, ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, they could be at risk அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனா அவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் டேக் கேர். ஓகேவா? நீங்க அடுத்து நான் வேற என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு क्वेश्चन, உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஆப்ஸ்ல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? வாஸ் இட் குட் ஆர் பேட்? உங்களோட ஒபினியன் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a verified profile. நீங்க ஈஸியா அங்க வந்து என்ன ஃபாலோ பண்ண முடியும். I'll see you and next topic என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. Love you all, take care, bye. Cheers MGs.